நங்காத்தூர், நங்கம் அதாவது நங்கூரம், நம்பிக்கைக்குள்ள ஒரு ஊர் என்று கவான் டப்பை நினைத்தாலும் என்னமோ வேலந்தாங்கல் பகுதியில் பசு தந்தையாக இருக்கின்ற போது கணக்கமும் பாடிப்பள்ளமாக வந்து பாடிப்பள்ளத்தில் இருக்கின்ற இன்றைய வேதியுடைய தாத்தாவுக்கு அவத்தை கொடுத்திருக்கிறார். இங்க அந்த குதிரை வந்து நின்றுவிட்டது. அந்த கெமியில 3 நாள் தியானம் வந்திருக்கிறார். அந்த அந்த குதிரையில் ஜபம் செய்வதற்கும் திருக்குறளை எழுதுவதற்கும் அடிக்கடி நங்காத்தூர் வந்திருக்கிறார். நம்முடைய சாமி போஸ்ட் மாஸ்டருடைய பாட்டு இருக்கிறாங்க நூற்றுமலை அமலோர், அவங்களுடைய அப்பா நபிய வருகின்ற போது கூட இட்டு போய் அந்த ஜெபித்தை பூச வைப்பார். நங்காத்தூர் இன்று உலகம் முழுவதும் அவருடைய வழித்தோன்றல்களால் உங்கள் தாத்தாக்கள் உங்கள் அப்பாக்கள் மூலமாக ஆசிரியர்களாக வேதியர்களாக நலன் பெற்றிருக்கின்றார்கள். ஒரு புள்ளி விவரத்திலே உங்கள் பகுதியை சார்ந்த ஐசக் என்ற ஆசிரியர் அமெரிக்காவுக்கு சென்று அவரை சார்ந்தவர்கள் எல்லாம் இன்று அமெரிக்காவில் இருக்கின்றார்கள். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தை கட்சிக் பாதர்கள் மற்ற பாதர்கள்லாம் அதுக்கு மாற்று தெரிவித்திருக்கிறார்கள். அவர் இந்த டப்பி தந்தையினுடைய பற்றாளராக இருந்திருக்கிறார் நங்காத்தூர். இது ஒரு புதிய செய்தி. ஆகவே இந்த புகையிலிருந்து தியானம் பெற்று சென்றதனால் நேற்று நம்முடைய திங்கட்கிழமை நடைபெற்ற நம்முடைய பேராயர் அவர்களும் சின்னப்பா பேராயருக்கும் நங்காத்தூர் கல்வி வழக்கிலே இறை பணியில அவருடைய பயணம் இல்லை என்றால் நாம் இன்றைக்கு இந்த தென்னார்காடு மாவட்டம் இல்லை 150 கிராமங்களில் பள்ளியை துவக்கியிருக்கிறார். அவர் கொடுத்த அந்த கல்வி வளம்தான் இன்று நம்மளை இந்த தென்னார்காடு மாவட்டத்திலே தமிழகத்திலே கிறிஸ்துவ மறைகளிலும் கல்வியிலும் வளம் பெற்று இருக்கின்றோம். இப்போது நான் ஒரு படிவம் உங்களுக்கு கொடுத்துட்டேன். அந்த படிவத்தில் உங்கள் தாத்தா பேர் இருக்கும், நீங்கள் யார் பதிவு செய்கிறீங்களோ அவங்க பேர், உங்களுடைய தாத்தா பேர், அவர் எங்கே படித்தார், அவர் என்ன நிலையில் இருந்தார், அதுக்கடுத்தது உங்கள் தந்தை அவரை எங்கே திருதிவளத்தில் படித்தனுடைய விவரம், அவர் பற்றாளராக இருந்த விவரம், அடுத்து தாங்கள் உங்களுடைய நிலைமை அப்போ பார்க்கின்ற பொழுது முன்ன கல்வி அறிவு பெற்றவர்கள் ஒரு ஆசிரியராக இடைநிலையில் இருந்திருப்பாங்க. இன்று 4வது தலைமுறையில் தந்தை டப்பியால பெரிய பொறியாளர்களாக ஏன் இந்த ஊர் இன்னைக்கு ஒரு ஐஏஎஸ் டிஎன்பிசியுடைய ஐஏஎஸ் உயர்ந்த அலுவலராக இருக்கின்றால் அது உங்கள் ஊரை சார்ந்த பெருமை. அப்படிப்பட்ட நிகழ்வை பதிவு செய்து தந்தை அவர்களை நாங்கள் ஒரு வருடம் 10 மாதங்களுக்கு முன்னால் ஒரு ஜபம் புனித கத்தோலிக்க நடுநிலை பள்ளியின் சார்பாளர்கள் சேர்ந்து ஒரு ஜபத்தை உருவாக்கினோம். அதை ஆயர் அவர்கள் இந்த ஜபத்திற்கு ஒப்புதல் கொடுத்திருக்கின்றார்கள். இது பலவேறுபட்ட இடங்களுக்கு நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். ஆகவே நம்மளுடைய ஜபங்களும் அவரிடம் நலன் பெற்று பலன் பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். இப்போ தாமஸ் கவான் டப்பி என்று ஒரு யூடியூப் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுக்கடுத்து வெப்சைட் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த யூடியூப்ல இதுவரைக்கும் 180 பேரை பதிவு செய்திருக்கிறோம். அவர்கள் தந்தை பலன் பெற்றவர்கள் நலன் பெற்றவர்கள் எப்படியெல்லாம் புதுமைகள் நடந்து இன்று கூட இன்று கூட பதிவு செய்கின்றார்கள். எனக்கு இதயத்தில் 80% இருந்தது. ஆபரேஷனுக்கு உள்ள போகின்ற போது டப்பியிடம் வேண்டிக் கொண்டே அந்த ஆபரேஷன் தேவையில்லைட்டார். பித்தப்பையில கல் இருந்தது. இப்ப 3 தடவை அந்த கல்லறையில் வேண்டி வந்தேன். இப்போது எனக்கு பித்தப்பை இல்லை, ஸ்கேன் ரிப்போர்ட்டோட கொடுத்துருக்கிறான். அப்ப அன்னை காலத்தில் கூட அந்த முன்னோர்கள்